வணக்கம். சற்று முன் ரூபாய் 2000 வங்கிக் கணக்கில் பணம் சார்ந்து தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, அதேபோல் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன, யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது குறித்து விவரத்தை பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு அறிவிப்பை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் வெளியிட்டிருக்கிறார். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளும் எந்தவித தடையுமின்றி நிதி உதவி கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மாவட்டம் முழுவதும் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்த முகாம் மே மாதம் 15ஆம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரை அனைத்து வருவாய் கிராமங்கள், வேளாண்மை விரிவாக்க மையங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி மற்றும் பொது இ-சேவை மையத்தில் நடைபெறுகிறது. பொதுவாக PM கிசான் திட்டத்தின் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒருமுறை தலா 2000 ரூபாய் வீதம், ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் ஊக்கத்தொகையாக நேரடியாக அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. இருப்பினும் நில ஆவணங்கள் சரியாக பதிவேற்றம் செய்யாதது, வங்கிக் கணக்குடன் அடையாள எண் இணைக்காதது மற்றும் eKYC முறை பூர்த்தி செய்யாதது போன்ற பல்வேறு தொழில்நுட்ப காரணத்தால் மாவட்டத்தில் உள்ள பல தகுதியான விவசாயிகளுக்கு அடுத்தடுத்த தவணை தொகை கிடைப்பதில் தாமதம் அல்லது தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளுடைய இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காணக்கூடிய நோக்கத்தில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை, அஞ்சல் துறை மற்றும் இ-சேவை மையங்கள் ஆகிய அனைத்து அரசு துறையும் ஒன்றிணைந்து இந்த பிரம்மாண்ட சிறப்பு முகாமை நடத்தி வருகின்றன. தற்போதைய முக்கிய விதியின்படி PM கிசான் திட்டத்தில் தொடர்ந்து ஊக்கத்தொகை பெறுவதற்கு விரும்பும் விவசாயிகள் அனைவரும் கட்டாயமாக ஃபார்மர் ஐடி வைத்திருக்க வேண்டும். இந்த தனித்துவ அடையாள எண் இருந்தால் மட்டுமே அடுத்து வர இருக்கும், அதாவது 23வது தவணை தொகை விவசாயிகள் கணக்கில் விடுவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்போதைய நிலவரப்படி சுமார் 3193 விவசாயிகள் இன்னும் இந்த தனித்துவ அடையாள எண்ணை பெறாமல் உள்ளார்கள். மேலும் 802 தகுதியுடைய விவசாயிகள் தங்களது அடையாள எண்ணை வங்கிக் கணக்குடன் இணைக்காமலும் 1209 விவசாயிகள் தங்களது கைரேகை பதிவை புதுப்பிக்கும் eKYC பணியை முடிக்காமல் இருக்கிறார்கள். எனவே விடுபட்ட இந்த நடைமுறைகள் அனைத்தையும் விவசாயிகள் இந்த முகாமில் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும். விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண் பெறுதல், eKYC கைரேகை பதிவு செய்தல், வங்கியுடன் அடையாள எண்ணை இணைப்பது மற்றும் தங்களுடைய தற்போதைய நடப்பில் உள்ள அலைபேசி எண்ணை இத்திட்டத்துடன் இணைப்பது போன்ற அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் இந்த சிறப்பு முகாமில் ஒரே இடத்தில் தடையின்றி வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கு உரிய தவணை தொகையை நிலுவையின்றி பெற விரும்பும் விவசாயிகள் முகாமுக்கு செல்லும் போது தங்கள் அடையாள அட்டை, நில உடைமை ஆவணம், பட்டாச்சிட்டா, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம், குடும்ப அட்டை மற்றும் அடையாள அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் ஃபோன் ஆகியவற்றை தவறாமல் கையில் எடுத்துச் செல்ல வேண்டும். கைபேசி எண் மிகவும் முக்கியம், ஏனென்றால் அதற்கே சரிபார்ப்புக்கான OTP எண் அனுப்பப்படும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையில் மட்டுமே இந்த முகாம்கள் செயல்படும் என்பதால் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுள்ள விவசாயிகள் அனைவரும் உடனடியாக தங்களுக்கு அருகில் உள்ள முகாம்களை அணுகி தங்களது விவரத்தை புதுப்பித்து கொண்டு அரசின் நிதியுதவியை தொடர்ந்து பெற்றிடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.